மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில். யாருக்கும் மறுக்க முடியாது. எங்களுக்கென்று ஒரு மரியாதை அவருக்கு உண்டு வைத்திருந்தோம். ஆனால் இன்றைக்கு இருக்க சூழ்நிலையில் அதிமுகவின் நல்ல வலிவான நிலையை கெடுக்கிற வகையிலே அவர் முயற்சிக்கிற போது அதை கண்டிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு வருகிறது. நான் கூட என்னோட சொன்ன ஒரு பத்திரிகையாளர் சொன்னேன், 1967ஆம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா வெற்றி பெறுகிற பொழுது தந்தை பெரியார் அவரை என்ன எதிர்த்தாலும் விமர்சனம் செய்தாலும் வெற்றி பெற்ற உடனே போய் வீட்டில் போய் பெரியாரை பார்த்து வாழ்த்து வாங்கினார். அது மாதிரி இவங்க பொறுமையாக வீட்டில் உட்காந்துனா போயஸ் கடனுக்கு எதிரே அமர்ந்திருந்தால் 2026 அறிஞர் எடப்பாடியார் வெற்றி பெற்று முதலமைச்சராக இருந்து நாங்கள் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவதற்கு இந்த சூழ்நிலை உருவாகும். அதை விடுத்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருப்பதை பார்த்தால் இதை விளையாட்டுத்தனம் என்பதா, சிறுபிள்ளைத்தனம் என்பதா, இல்லை வேடிக்கையாக பார்ப்பதா என்று எங்களுக்கே வினோதமாக இருக்கிறது, ஆச்சரியமாக இருக்கிறது. அதுவும் குறிப்பாக தென்காசி மாவட்டத்தில் வாசுதேவநல்லூரிலே குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை குறிவைத்து இவர் மட்டுமல்ல எல்லாம் அந்த தொகுதி தான் மோதுறாங்க. திருமிகு ஓபிஎஸ் அவர்களுக்கும் சரி, திருமிகு டிடிவி அவர்களுக்கும் சரி, வேறு இடமே அவங்களுக்கு கிடைக்காம அவங்க ஒரு சமுதாயத்தை நோக்கி பாய்வதாக நினைத்து கொண்டு அந்த தொகுதியை இன்றைக்கு இன்னலுக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அனைத்து இந்திய அதிமுக என்பது ஒரு சமுதாயத்தை மட்டும் வைத்தில்லை. இந்த சமுதாயத்தில் அதிமுகவில் எத்தனை இந்த சமுதாயங்கள் அவர்கள் குறிப்பிடுகிற சமுதாயத்தை பொறுத்தவர்கள் அங்கே இசைக்கு சுப்பியால் ஆரம்பித்து கருப்புசாமி பண்டிகையிலேருந்து தச்சை கணேசன்லேருந்து இங்கே இருக்கிற உதயகுமார்லேருந்து ராஜன் செல்லப்பாலேருந்து காளிமுத்து தம்பி ரவிச்சந்திரன்லேருந்து ராம்நாடு முனிசாமி வரைக்கும் வரிசையாக பட்டியல் போட்டுக்கொண்டால் அந்த சமுதாயத்தை சொன்னால் அதிமுகவில் மிகச்சிறப்பான பணியாற்றி கொண்டிருக்கிறோம். இதில் இந்த சமுதாயத்தில் புதுசாக உருவாக வேண்டிய அவசியம் இல்லை. அது இவங்களும் பெரிய முத்துராமலிங்க தவிர ஆகிவிட முடியாது, முக்கிய தவிர ஆகிவிட முடியாது. அதிமுகவுக்கு எந்த வகையிலே கேடு விளைவிக்க வேண்டும், அதற்கு இன்னல் விளைவிக்க முயற்சிக்கிறார்கள். அந்த முயற்சியிலே அவர்கள் தோற்று போவார்கள். மாண்புமிகு அருமையான எடப்பாடியார் எல்லா சமுதாய மக்களையும் மிகங்கி வளர்த்து கொண்டிருக்கிறார், மிகச்சிறப்பாக இருக்கிறார். இவங்க நினைக்கிறபடி ஒரு சமுதாயத்தை மட்டும் உருவாக்கியிருந்தால் மற்ற சமுதாய மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டார்களா? ஒரு தொடர்பை அதிமுக குறைக்கலாம். புரட்சித் காலத்தில் இப்படியா இருந்தது, அம்மா காலத்தில் இப்படியா இருந்தது. ஆக இதை நாங்கள் பெருசாக பொருட்படுத்தவில்லை. இது அவருடைய பயணம். அவர் கிராமப்புறத்தில் போயிருக்கிறார்கள், போயிட்டு வரட்டு நாங்கள் எதுவும் அதிமுக பெருசாக நினைக்கல. அங்கே அந்த சுற்றுப்பயணத்தில் ஊடகத்தை பார்க்கும்போது அதிமுக தொண்டர் அங்கே யார் இருக்கிற மாதிரி தெரியல. ஒருத்தரும் தலையை காமிக்கிறதில்ல, ஒரு ஆளை கூட சொல்ல முடியல. ஒரு முக்கிய இலக்கணத்தில் அவங்கள பொறுத்த வரைக்கும் அமைப்பு கிடையாது. ஆனால் ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். அவங்க அமைதியாக இருந்தால் நாங்கள் வலிச்சுடுவோம். நாங்கள் ஒரு முறை அருமை அண்ணன் பொதுச் செயலாளர் எடப்பாடியாரிடம் ஒரு விவாதம் நடைபெற்று டிஸ்கஷன் நடந்துச்சு. டிஸ்கஷன் நடக்கும்போது மாண்புமிகு நீங்கள் சொல்லுகிற குறிப்பிடுகிறவர் தன்னுடைய பெயரின் பக்கத்திலே பொதுச் செயலாளர் என்று போட்டுக்கொள்கிறார். தன்னுடைய வேனில் அதிமுக சின்னம் குறித்த கொடியை வேனிலே போட்டுக்கிறாரு. இதை தடுக்க வேண்டும். ஏனென்றால் ஒருவர் இதே போன்று தவறு செய்து பேர சொன்னால் ஓபிஎஸ் பண்ணாங்க, நான் நீதிமன்றத்தில் ஆணை வாங்கினோம். அவர் இன்றைக்கு கொடியும் கட்ட முடியல, வேட்டியும் கட்ட முடியல, இதுவும் பண்ண முடியல. ஆனால் மதிப்பிற்குரிய இன்றைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறவர்கள் இதே போன்று பொதுச் செயலாளர் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார், அங்கே கொடியை பயன்படுத்துகிறார். இதை தடுக்க வேண்டும் என்று பல பேர் சொன்னபோது அறிஞர் எடப்பாடியார் சொன்னார், அவங்களுக்கு உரிய மரியாதையை கொஞ்ச நாள் கொடுப்போம், அவர்கள் மேல் வழக்கு போடுவதை நம்ம தவிர்ப்போம் என்று வெளிப்படையாக சொல்லுகிறேன் அப்படின்னு அன்னைக்கு சொன்னார். ஆனால் இன்றைக்கு எடுத்திருக்கிற முடிவின்படி இவர்கள் எடுத்திருக்கிற முடிவு அதிமுகவுக்கு கேடு விளைவிக்க வேண்டும் என்று நினைக்கிற போது எங்களை போன்ற தொண்டர்கள் அவர் மீது வழக்கு தொடுத்து நிச்சயமாக அவர் பொதுச் செயலாளர் என்ற போடுவதையும் தடுப்போம், கொடி கட்டுவதையும் தவிர்ப்போம். அவர் அமைதியாக போயஸ் கார்டனில் போயஸ் இல்லத்தில் இருப்பாரானால் தொடர்ந்து எங்கள் மரியாதை இருக்கும், எங்களுடைய அன்பு இருக்கும். ஆனால் இது போன்ற விளையாட்டுகளிலே சிறு பிள்ளைத்தனமாக செய்கிற செய்திகள் அவருடைய தூண்டுதலின் பேரில் செய்திகளை அனைத்து இந்திய அதிமுக தொண்டர்கள் பொறுக்க மாட்டார்கள். அதிமுகவிடமிருந்து சசிகலா ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் எனவும், அண்ணா வெற்றி பெற்ற போது பெரியாரிடம் ஆசை பெற்றதைப் போல சசிகலா ஒதுங்கிக் கொண்டால் நாங்கள் வெற்றி பெற்ற பிறகு இபிஎஸ் வாழ்த்து பெற வருவார் எனவும் தெரிவித்தார். அது குறித்தான அந்த காட்சிகளை பார்த்தோம். லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில்.